Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 38வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஸோ டாப் 3ல் இருக்கக்கூடிய டீம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 4th பொசிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டீமுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ 5 டீமுக்குமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரெனகேட்ஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரன் ரேட் வந்து நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரன் ரேட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் இருக்க ரீசனுக்காக இந்த ரெண்டு டீமில் பார்த்திங்க அப்படின்னா யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 லீக் போட்டி, மொத்தமாக 40 லீக் போட்டிகள் இருக்குது. ஸோ 39வது மேட்ச் 40வது மேட்ச், இந்த 2 மேட்சுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் 18th ஜனவரி மதியம் பார்த்திங்க அப்படின்னா 11:30க்கு இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் டாக்லாண்ட் ஸ்டேடியம் மெல்போர்னில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸு கேப்டன் கேம் சாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச் எந்த கிரௌண்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். டாக்லாண்ட்ஸ் கிரவுண்டு மொத்தமாக 67 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 29 முறையும், பேட்டிங் செகண்ட் 38 முறை வின் பண்ணியிருக்காங்க. 159 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பெட் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் 222க்கு 4, லோ ஸ்கோர் 57க்கு ஆல் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், தேர்ட் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருந்திருக்கு. குறிப்பாக போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் பவுலர்ஸ்க்கு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் மொத்தமாக 10 விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சிஆர்விசி ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 21 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 13 முறை பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸும் 8 முறை ஹீட்டும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் உள்ள பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ரெனகேட்ஸோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ப்ரவுன், ஃப்ராஸ் மெக்கார்க் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிம் சைஃபர்ட்டு, ஹாரி டிக்ஷனு, ஸோ மார்க்கஸ் ஹாரிஸ், ஃபெர்கஸ் ஓனில், வில் சதர்லேண்ட், டாம் ரோஜஸ், கேலிம் ஸ்டோ, ஆடம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சன், இதான் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ நியூ பால் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவான்னா ஸ்டீவ் ரோஜஸ், ரிச்சர்ட்சனு, ஜாம்பா, ஸோ சதர்லேண்ட், இந்த 4 பவுலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபெர்கஸ் ஓனிலும் கலியம் ஸ்டோ பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ப்ரவுன் வந்து 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃப்ராஸ் மெக்காருக்கு ஹெட் கட்டி 19, வெனியூவில் 22 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்டாக எந்த ஒரு மேட்ச்மே பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் அடிக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக டிம் சைஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 26, 24 அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. வெனியூவில் 19 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஹாரி டிக்சனுக்கு ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆனது கிடையாது. வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 ரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் இந்த ரெக்கார்டாக இருக்குது. ஸோ மார்க்கஸ் ஹாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 22, வெனியூவில் 14. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நல்ல பிக்கு. பட் லாஸ்ட் 1 or 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப்பில் தான் இருந்திருக்காரு. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபெர்கஸ் ஓனில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணல அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 5 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா வெனியூவில் 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த நெக்ஸ்ட் டீமோட கேப்டன் வில் சதர்லேண்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 61 ரன் 3 விக்கெட்டு, வெனியூவில் 167 ரன் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சேஸ் பண்ணல ஆஸ் யூஸ்வல் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். எந்தெந்த பிளேஸை எப்படி பிக் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கீழே பர்சன்டேஜ் அனாலிசிஸில் கிளியராக பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஜஸ் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ஆடி 10 விக்கெட் ஹெட்லையும், வெனியூவில் 25 விக்கெட் 17 மேட்ச்சில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
கலியம் ஸ்டோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, ஒரு மேட்ச் மட்டும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பட் இருந்தாலும் ஹெட் வென்யூவில் ஆடலை. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச் வந்து அதிக சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸ்க்கு வந்து இருக்குது ஈஸியாக. அதாவது இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரெனகேட் சைடு வரும். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜும் இருக்குது, ஹெட்லையும் நல்லா வின் பண்ணி வச்சுருக்காங்க. பட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸ் வந்து வின் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய டீமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் 11ல் இருக்காங்க. ஸோ ஆடம் ஜாம்பா ரீசெண்டாக 1-2 மேட்ச் விக்கெட் எடுத்தார். பட் லாஸ்ட் 2 மேட்ச்சை விக்கெட் எடுக்காமல் போயிருக்காரு. ஹெட்ல 17 மேட்ச் ஆடி 19 விக்கெட், வென்யூவில் 15 மேட்ச் ஆடி 21 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக கேன் ரிச்சர்ட்சன் ஹெட்ல 14 விக்கெட், வென்யூவில் 30 இன்னிங்ஸில் 42 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக போல் பண்ணியிருக்காரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்க, ஸ்வெப்சன் ஒரு முறை, வால்டர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. டிம் சைஃபர்ட்க்கு அகேன்ஸ்டாக எந்த பேட்டிலும் இல்லை. ஜாஸ் ப்ரௌனுக்கு அகேன்ஸ்டாகவும் பேட்டில் எதுவும் இல்லை. சதர்லாண்டை பாட்லெட் ஒரு முறையும், வால்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸோட 11லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜாஸ் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிம் சைஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெர்கஸ் ஓனில் நான் வந்து போலிங் ஆப்ஷனில் பிக் பண்ணல. வில் சதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸு, ஆடம் ஜாம்பா ப்ளஸ் ஃப்ராசர் மெக்கார்க். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட 7 பிளேயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட் சைடு வந்துருக்காங்க. சேஃபான கேப்டனில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார், வில் சதர்லாண்ட் தான் அந்த பர்டிகுலர் டீமில். ஸோ ரிஸ்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேன் ரிச்சர்ட்சனை ஒன் ஆஃப் த வீசியாக நீங்கள் கிராண்ட் லீக் போகலாம். பட் ரீசெண்டாக நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன், ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்திருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான பிக்காக இருப்பார்னா டிம் சைஃபர்ட்டை நீங்கள் பேட் ஃபர்ஸ்ட் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாம் அல்சூப் முன்ரோ ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாதன் மெக்ஸ்வீனி, மேட் ரென்ஷா, மேக்ஸ் பிரியாண்ட்டு, போல் வால்டர், சேவியர் பாட்லெட், பிரஸ்விஜி, ஸ்பென்சர் ஜான்சன், மைக்கேல் செப்சன், மேத்யூ குனேமன். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச் வந்து மார்னஷ் லபுஷேன் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சு ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. ஸ்ரீலங்கா டூருக்கு ஆஸ்திரேலியா கிளம்புற ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச் அவர் மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்தார், ஒரு 77 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படிங்கிறத காமிச்சிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் லபுஷேன் 11ல் இருந்தார்னா மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன், சேவியர் பாட்லெட்டு, ஸ்வெப்சன், குனேமன், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா போல் வால்டர் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. போல் வால்டர் ப்ளஸ் பிரஸ்வீச் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் அந்த 4 ஓவர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அல்சோப்போட ரீசன்ட் ஃபார்ம் இன்னொட்டாக இருந்திருக்கு. டவுன் தி ஆர்டர் வந்திருக்காரு, நம்பர் 5லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மேலே ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அல்சோப் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கு டாப்பில் ஆடினா மட்டும். மன்றோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒஸ்ட்டு ஃபார்ம் தான், நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கவே வேண்டாம். 31 ஹெட்ல 36 வென்யூவில் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு மெக்ஸ்வீனி ஹெட்ல 9 வென்யூவில் 15 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. லாஸ்ட்டாக மேட் ரென்ஷா பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 33 ஹெட்ல வென்யூவில் 141 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. நல்லா ஆடிருக்காரு அந்த வென்யூவில். ஒரு டிஃபரன்ஷியல் சிவிசியை கூட நீங்கள் கிராண்ட் லீக்ல போகலாம். அடுத்து தான் மேக்ஸ் பிரியாண்ட்டு ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நானும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பிரியாண்ட்டு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஹெட் பொறுத்த வரைக்கும் 19 வென்யூவில் 37 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு போல் வால்டர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30 ரன் ஹெட்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே மேட்ச்சில் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதே தான் சேமான ஒரு பாயிண்ட்ஸாக வந்து இருந்திருக்கு. ஸோ போல் வால்டர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 11ல் ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்மால் லீகு கூட ஒரு வீசியாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவியர் பாட்லெட் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் இன்னொட்டாக இருந்திருக்கு. நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இவர்கிட்ட மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மேட்சுக்கு மேட்ச்சு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, வெனியூவில் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் மாதிரி எடுத்திருக்காரு. பிரஸ்வீச் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ஹெட்ல பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, வெனியூலையும் ப்ளே பண்ணல. அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சியாக போல் பண்ணியிருக்காரு. ஹெட்ல 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, வெனியூலும் சேம் தான் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமா? ஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மைக்கேல் செப்சன் ஸோ 11 இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல 9 விக்கெட்டும், வெனியூவில் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட் குனேமன்
5 இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஹெட்லையும் வெனியூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் அப்படி மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 ஸ்பின்னர்ஸில் யாராவது ஒரு ஸ்பின்னர்ஸும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா டைட்டாக பவுல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வெப்சன் கூட கொஞ்சம் அடி வாங்குறாரு, எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. பட் குனேமன் ரொம்பவே எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் அல்சுக் எந்த பேட்டிலுமே இல்லை. மேக்ஸ் பிரியாண்டா ஜாம்பா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மன்ரோவர் ரிச்சர்ட்சன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஒரு பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மேட் ரென்ஷாவை 46 பால் போல் பண்ணி 48 ரன் விட்டு கொடுத்து 2 முறை ஆடம் ஜாம்பா விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் காலின் மன்ரோ பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. பட் ஒரு முக்கியமான மேட்ச்சு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்க இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற ரீசனுக்காக மன்ரோ பேட்டில் இருந்து ஒரு மினிமம் 30+ வரும். ஸோ பிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேட் ரென்ஷா, மேக்ஸ் பிரியாண்ட்டு, பால் வால்டர், அடுத்து சேவியர் பாட்லெட், ஸ்பென்சர் ஜான்சன், லாஸ்ட்டாக குனேமன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட 7 பிளேஸை பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு குனேமன் வேண்டாம்னா ஸ்வெப்சன்ட்டை போகிறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஃபான சிவிசி யாரெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டீம்லேயே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு பாட்லெட் வேணால் ஒரு டீசெண்டான ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் ஆள் பவுல் வால்டர் இருப்பார். பட் பவுல் வால்டர் பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக பிக் பண்ணிக்க ரீசனுக்காக ஒரு ரிஸ்கியான சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிகிறாரு. ஸோ சேஃபான கேப்டன் சேவியர் பாட்லெட் தான் இருக்கார் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். ரிஸ்க்காக நீங்கள் யாருக்கெல்லாம் சிவிசி ட்ரை பண்ணலாம்னா மேட் ரென்ஷா, நெக்ஸ்ட்டு போல் வால்டர். ஸோ 3வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா ப்ரெஸ்விஜ்டாக ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெக்கன்சி ஹார்வே இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இன்னும் நோட்டாக ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ ஹெட்ல 24, வெனியூவில் 16 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஒலிவர் பீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக எந்த ஃபார்ம்லேயும் இல்லை, ஸ்டாட்ஸும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஆன் டைமில் நம்ம இவர் 11 ஆடலாம்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டவண்டா மயூயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருக்கார். மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பிரிஸ்பன் ஹீட்டில் டேனியல் ட்ரியூ. ஸோ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டோட நம்பர்ஸ் தான். ஸோ மைக்கேல் நேசர் உள்ளே வந்தாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். 18 விக்கெட் 13 இன்னிங்ஸில் ஹெட்ல, வெனியூவில் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வில்டர்முத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட், வெனியூவில் 11 மேட்ச் ஆடி 13 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பர்சன்டேஜ் அனலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75லேருந்து 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ஒரு 10 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல 5 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்லேயும் 5 பிளேயர்ஸ் ரெனகேட்ஸ்லேயும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்காங்க. மினிமமாக ஒரு 6 பிளேஸ் மேக்ஸிமம் 7 பிளேஸ் கூட நீங்கள் இந்த ஸ்லாட்லேருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணுறதே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சேஞ்சஸ் ஒரு லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் மட்டுமே ஈஸியாக வின் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு மேட்சாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 10 பிளேஸ்மே மேக்ஸிமம் 11 ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து 100% நிறையவே இருக்குது. ரீசனுக்காக இவங்களில் யார் வந்து நமக்கு பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 6 பிளேஸ் வரைக்கும் ஃபில்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம டபுள் ஆப்ஷன் பிளேஸ் வச்சு போகையில் ஃபஸ்ட்டு டீம் சைஃபர்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ளவ் ஒர்க் இருக்குது, 1 டவுனும் ப்ளே பண்ண போகிறாரு. ப்ளஸ் ஜேக்கப் பெத்தேர் வந்து 11 கிடையாது ரெனகேட்ஸில். அதிகமாக பொறுப்பும் பார்த்திங்க அப்படின்னா சைஃபர்டுக்கு இருக்க ரீசனுக்காக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடுவார், ரன்ஸ்க்கு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சைஃபர்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் பிளேஸ் லிஸ்ட்டில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வில் சதர்லாண்டு, மேட் ரென்ஷா, ஃபெர்கஸ் ஓனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சதர்லாண்ட் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். மேட் ரென்ஷாவுக்கு ஓவர்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க, ஃபெர்கஸ் ஓனிலுக்கு ஓவர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். பேட்டிங்கில் பெருசாக பொட்டன்ஷியல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் நான் வந்து வில் சதர்லாண்ட் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். பட் ஸ்டாட்ஸ் வைஸாக ரென்ஷாவுக்கு சூப்பராக இருந்திருக்க நம்பர்ஸு. ஸோ ரென்ஷா கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ டீம் சேஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேயர்ஸை பிக் பண்ணியாச்சு. இப்போது டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டிங் ஸ்லாட்டில் மேக்ஸ் பிரியாண்ட்டு, நாதன் மெக்ஸ்வீனி. ஸோ இதில் நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து மேக்ஸ் பிரியாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து டிக் பண்ணிக்கிறேன். நாதன் மெக்ஸ்வீனி ஹெட்ல 9 ஆவரேஜ், வெனியூவில் 15 தான் அவரோட ஆவரேஜ் இருந்திருக்கு. நல்ல ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ 1-2 மேட்ச் அடிக்கிறாரு. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து மேக்ஸ் பிரியாண்ட் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்லெட், ஜாம்பா, அடுத்து ரோஜர்ஸ், ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கமா இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சேவியர் பாட்லெட்,
அடுத்து ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸும் நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெக்ஸ்வீனி, 2வது ஃபெர்கஸ் ஓனில், 3வது ஜாம்பா, 4வது ஸ்பென்சர் ஜான்சன். இது இன்னிங்ஸ் வைஸாக மாறுபடும். இப்போதைக்கு இந்த 6 பிளேஸ் நம்ம மார்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய 6 பிளேஸ் டிக் பண்ணியிருக்க 6 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. சரி, ஓகே. இப்போ 50 to 75% பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ் தான் இருக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸுமே 11ல் ஆடினாங்கன்னா 2 பிளேஸுமே ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் மைக்கேல் நேசர் கொடுக்கலாம். முக்கியமான மேட்ச்சு ஜாஸ் ப்ரௌன்ட்ட இருந்து ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நான் சொல்கிறது ரேராக நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான். இந்த 2 பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் ஒரே டீமில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது ஜாஸ் ப்ரௌனோட 1-2 வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா மைக்கேல் நேசருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா மைக்கேல் நேசர் ஜாஸ் ப்ரௌனோ கூட விக்கெட் எடுக்கலாம். ஸோ நேசருக்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 0லேருந்து 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் ரெனகேட்ஸ்லையும் 5 பிளேயர்ஸ் ஹீட்லையும் இருக்காங்க. ஸோ இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் உங்கள் ஸ்லாட்டில் 3 பிளேயர்ஸ் இருக்க ட்ரை பண்ணலாம். 2 பிளேயர்ஸ்னு போனால் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இதில் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் மன்ரோ, டிக்சன், பிரஸ்ட்விச், கலிம்ஸ்டோ. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் பால் வால்டர் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த 5 பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு 11 ஆடுறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா 11 ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் மேத்யூ குனேமன் கூட இந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு மேத்யூ குனேமன். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கையில் ஒரு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாம் அல்சூப்பு டபுள் ஆப்ஷன் பிக்கு, ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்குது. ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனான மேட்ச்சு. எந்த ஒரு பெரிய பிளேஸுமே டீமில் பெருசாக இல்லை. அவரோட பொட்டன்ஷியல் வெளிப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பால் வால்டர் வந்து டீமில் ப்ளே பண்ணாருன்னா பால் வால்டருக்கு நீங்கள் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து பெருசாக ஆடுவாங்களாங்கிறது ரிஸ்க்கு தான். ஸ்வெப்சனுமே பெருசாக விக்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். மன்ரோமே பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கார். இருந்தாலும் வேறு நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட 3 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாட்டில் 1, 2, 3ன்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் டிம் சைஃபர், டாம் அல்சூப் 2 பிளேஸுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பிரியான்ட்டு, ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்குங்க மாதிரி 2 பிளேஸும். ஆல்ரவுண்டர்ஸில் மைக்கேல் நேசர், மேட் ரென்ஷா, வில் சதர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா, பாட்லெட், ஸ்டீவ் ரோஜர்ஸ், லாஸ்ட்டாக ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் வில் சதர்லாண்ட் சேஃபாகவும், வைஸ் கேப்டன் மேட் ரென்ஷா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்காக வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் 11:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10:45க்கு பார்த்திங்க அப்படின்னா லைனப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸு நிறைய கிராண்ட் லீக் ஐடியாஸ் கொடுப்போம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.